Hello friends, welcome to jeyreskitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல தால் மக்கானி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் 1 கப் கருப்பு உளுந்தும் 1/4 கப் ராஜ்மாவும் 8 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இதை ஒரு குக்கர்ல மாத்திட்டு 3 கப் அளவு தண்ணி ஊத்தி ஒரு 5 ல இருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் ஸ்ட்ரீம் போனதும் வேக வச்ச பருப்பு ஒரு மேஷர் வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 50 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி இது மாதிரி பியூரி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இந்த பருப்பு எல்லாம் நல்லா ஒரு சேர வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ண வேண்டாம். இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்லா கலர் கொடுக்கும். மிளகாத்தூள் பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதில் இன்னும் ஒரு 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகும்போதே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகி நம்ம போட்ட பருப்பு தக்காளி எல்லாமே ஒரு சேர வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மெட்டி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹெல்தி அண்ட் டேஸ்டியான தால் மக்கானி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை நானோடு தான் வச்சு சாப்பிட்டோம். நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.